அதே மாதிரி இந்த அகழ்வாய்வு பண்ணும்போது ஏ சைடு, பி சைடு, சி சைடு 3 பண்ணாங்க. பி சைட்ல பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அங்க தங்கமும் கிடைக்கல, வெண்கலமும் கிடைக்கல, ஒண்ணுமே கிடைக்கல. அப்ப எல்லாரும் சொன்னாங்க, அப்போ அலெக்சாண்டர் ரியா பண்றது தப்பா இருக்குமோ? அப்படிங்கும்போது இந்த அருண்ராஜ் சாருடைய தலைமையில யதீஷ்குமார் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆய்வாளர். இந்த யதீஷ்குமார் ஆய்வாளர் இப்ப வந்து தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாங்க. தமிழ்நாட்டு தொல்லியல் துறைக்கு வந்துட்டாங்க. அவரு இருந்து என்ன பண்ணாங்கன்னா, ராத்திரி பகலா ஸ்டடி பண்ணி ஒரு இடத்த கண்டுபிடிக்கிறாங்க. அந்த இடம் தான் இப்ப சி சைட் அப்படின்னு சொல்லக்கூடிய சைட். அந்த சைட்ல ஒரே ஒரு குழிய அவங்க உருவாக்கி தோண்டி எடுக்கும்போது, அந்த குழிக்குள்ள தான் ஏகப்பட்ட வெண்கலம், ஏகப்பட்ட இரும்பு, ஒரு நெற்றி பட்டயம், தங்க நெற்றி பட்டயம் எல்லாம் கிடைச்சது. பட் அந்த ஆய்வாளர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா? இப்ப அமர்நாத் மாரி, டாக்டர் அருண்ராஜ் மாரி, யதீஷ்குமார் மாரி, அந்த ஆய்வாளர்கள் இன்ட்ரெஸ்ட்டா அதுல இருந்தா மட்டும்தான். ஏன்னா நான் வந்து ஆர்வலர் தான். நான் போய் அங்க அகழ்வாய்வு பண்ண முடியாது. அப்போ நம்ம அதே மாரி அரசியல்வாதிகள் இருக்கலாம். அரசியல்வாதிகள் யாருனாலும் இருக்கலாம். எந்த அரசியல்வாதிகள் இருந்தாலும் சரி. அப்ப அது இன்ட்ரெஸ்ட்டா யார் இருக்காங்களோ, அவங்களுக்கு அந்த வேலைய குடுக்கணும். இப்ப நான் சொல்றது அதுதான். நீங்க இப்ப வந்து ஒரு அறிக்கையோ, ஏதோ இப்போ நான் வந்து 17 வருஷத்துக்கு பிறகு அறிக்கை வரல அப்படின்னு சொல்லும்போது, அறிக்கைய வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அடுத்த அடுத்த ஆட்சி அந்த ஆட்சி தேர்தல் வரும்போது அவசர அவசரமா கொண்டு அந்த அறிக்கையை கொண்டு சத்யபாமாமா சப்மிட் பண்ணாங்க. அது பிடிஎஃப் அப்படியே போட்டாங்க. அது அப்படியே வெளியே பேசப்படாம போயிட்டு.